செந்தில் பாலாஜியின் கதை முடிந்தது. மெகா ஊழலை செய்த திமுகவினர்கள், அதாவது கடந்த 3 நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி இலாகாவாக இருக்கக்கூடிய மதுபான முறை மற்றும் மின்சாரத்துறை, இந்த இரண்டிலும் குறிப்பாக மதுபானம் கொள்முதல் செய்யப்பட்ட அனைத்து துறைகளிலும் மெகா ஊழலை செய்து மத்திய அரசிற்கு செலுத்த வேண்டிய வரி ஏய்ப்பு செய்து சுமார் 4 ஆண்டுகளில் மட்டும் 1,00,000 கோடி மெகா ஊழலை செந்தில் பாலாஜியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசும் அரசு அதிகாரிகளும் முழு சம்மதத்துடன் இது நடைபெற்று இருப்பதாக கேரளாவிலிருந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 பிரிவாக பிரிந்து ஒட்டுமொத்தமாக தலைமை அலுவலகத்தை அலசி ஆராய்ந்து கிட்டத்தட்ட குற்றவாளிகள் என்பது போல் செந்தில் பாலாஜியை பிணை கைதியாக இன்று மாலை நீதிமன்றத்தில் அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் செந்தில் பாலாஜி அவர்களது அமைச்சர் பதவியும் பறிபோவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பணத்தை பெற்று அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்த வழக்கில்தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிறையில் அடைக்கப்பட்டு 15 மாதங்கள் சிறையில் இருந்து ஜாமீனுக்கு வந்தார். ஜாமீனில் பல நிபந்தனைகளுடன் வெளியே வந்த செந்தில் பாலாஜியை அவசரமாக 2 நாட்களில் மீண்டும் அதே இலாகாவை எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கலாம்? செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கின்ற ஊழல் பணத்தில்தான் கட்சி வளர்கிறதா? மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏற்கனவே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக அவர் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்று வெளிப்படையாக தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கலாம். ஆனால் மீண்டும் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யக்கூடிய நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மக்கள் ஏன் தேர்வு செய்தார்கள் என்ற சந்தேகமே வந்துவிட்டது. தவறு செய்தவன் கண் முன்னால் இருக்கும் பொழுது அதற்கான தண்டனையை கொடுக்காமல் அதற்கான அதிகாரத்தை கொடுத்தால் அதை வைத்து அந்த பதவிற்காக எல்லாத்தையும் செய்து சாட்சிகளை அழித்துவிடக்கூடும் என்றுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடை நடத்தி கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆவணங்களையும் முக்கிய ஃபைல்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதனால் செந்தில் பாலாஜி யாருக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தார், எந்த அமைச்சருக்கு மாதம் எவ்வளவு கொடுத்தார் என்பது எல்லாம் அதில் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கோபாலபுர குடும்பத்தில் உள்ள சில நபர்களது பெயர்களும் இதில் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது. நிச்சயம் 24 ஆண்டுகள் வரை செந்தில் பாலாஜிக்கு சிறை தண்டனை வழங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 1,00,000 கோடியை எப்படி வைத்திருக்கிறார், எங்கு வைத்திருக்கிறார், பதுக்கி வைக்கப்பட்ட இடம் என்ன என்பது விசாரணையில் தான் தெரிய வரும். இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை